ஹே லவ்லீஸ், ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன்டா. ஓகே, நம்ம இன்னைக்கு டார்க் அப்சஷனோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாண்டா. ஆக்சுவலாக எங்கே ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒயன் வந்து அந்த நியூ ஹவுஸை பார்த்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே அதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளேயும் போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் டேயை விட்டு அவசரமாக ஓடி வந்திருப்பா. அப்போது ஓடி வந்தப்போ எதையோ பார்த்து அதே ஸ்பீடில் அவ்வளோ பயத்தோடே ஓடி வந்திருப்பா. ஸோ அங்கே ஃபினிஷ் பண்ணோம். இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஓடி வந்துட்டுருக்கா. ரொம்ப பயந்து போய் அவள் ஐஸ் எல்லாம் வந்து டிஎஸ்ஸு தே தே அப்படின்னு ஓடி வந்து அப்படியே டே ஹக் பண்ண. அப்போது டேக்கு இன்னும் ஹிண்ட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவன் அப்படியே பார்த்து நிற்க இப்போ தான் அவன் அந்த ஊல்ஃபை பார்க்குறான். ஸோ ஏய் இதுகா ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. உங்களை பார்த்தா நீங்கள் பயங்கரமாக பயந்து போயிருக்கீங்க. உங்கள் ஹார்ட் பீட் அவனுக்கு பயங்கரமாக சவுண்டாக கேட்குது. நீங்கள் அவ்வளோ பயந்து போய் அழுதுகிட்டே இருக்கீங்க. டேயோட ஜஸ்டில் அப்படியே அழுதுகிட்டே ஐஸை வந்து தொடச்சிட்டே இருக்கீங்க. அந்த நிமிஷம் அந்த உல்ஃபை பார்த்து அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது அது மேலே. அப்படியே அவன் பேக்கெட்டில் கன் எடுத்து அதை பார்த்ததும் யோசிக்க கூட இல்லை, அவன் டக்குன்னு சுட்டுடுறான். நீங்களும் இவன் பேக்கெட்டில் கன்னெலாம் வச்சு சுற்றுவான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவன் கையில் கன் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, அவன் சுட்டுட்டு அசால்ட்டா ஏங்க பாரு ஒன்று பயமுறுத்துறேன், அது வேணாண்டி வேணாம், செத்துருச்சு பாரு, செத்துருச்சு வேணாம், ஓகேவா? அவன் ரொம்ப நாளாக என் கூட இருக்காண்டி, நீ இன்னும் என்னை பற்றி புரியலை. அப்போ அவன் வேணாம் தானே. எனக்கு பிடிச்ச எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. டிஸ்டர்ப் பண்ணலாமா பண்ணக்கூடாதாடி? சரி விடு, உனக்கு அது வேணாம். அவனை இங்கே கூட்டு வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு என் மேலேயும் தான் அப்படின்னு அவன் அப்படியே அவனோட ஹேண்ட் பக்கமாக அவன் கன் எடுத்துகிட்டு வரான். அப்போ டக்குன்னு நீங்கள் தட்டி விட்டு என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இப்போ உங்களை பார்த்தாலும் பயமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏய் அவன் மட்டும் தப்பல்லடி, அவனை தப்பு பண்ண தூண்டியிருக்கேனா? அப்போ நானும் தப்பு தானே. அப்போது எனக்கும் பனிஷ்மெண்ட் வேணும்ல. அவனே செத்து போயிட்டான், அப்புறம் நான் பனிஷ்மெண்ட் ஏற்கலைன்னா அது நல்லா இருக்காதுடி அப்படி சொல்லுவோம். டே அப்படின்னு என்ன கொட்டுருங்க, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து என்னால் வாழ முடியாது, என்ன கொண்டுருங்க. ஏன் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கும் 100% மேலே என்னை கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு வலிக்குது, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தெரிலடி, நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆயிடுற. நான் என்ன பண்ணிட்டு சொல்லு. அப்படி கேட்டு உங்களை சமாதானப்படுத்த வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே அவனோட ஜஸ்டோட அன்கான்சியஸ்டாக விழுறீங்க. அப்போது டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஏய் ஒயன் 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 இங்கே பாருடி பாருடி இங்கே பாரு அப்படின்னு உங்கள் சீக்ஸை டாப் பண்ணுறான். பட் முடியல, நீங்கள் எந்திக்கவே இல்லை. அப்படியே கூப்பிட்டு போய் பெட்ரூமில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவன் ஜஸ்டோட உங்களை சாய்ச்சிட்டு ஏ ஒயன் எந்திடி என்னடியாச்சு அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் எடுத்து உங்கள் ஃபேஸ்லலாம் தெளிக்கிறான். லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போது எந்திச்சிட்டியாடி எந்திச்சிட்டியா இங்கே பார் ஒயன் 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 இங்கே பாருடி அப்படின்னு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அரே ஓகே பேபி, எனக்கு பயமாக இருக்கு டே எனக்கு பயமாக இருக்கு. ஏய் என்னடி, என்ன பயம்?
இங்கே பாரு, நான் உன் பக்கத்தில் இருக்கேன், இதுக்கு பயப்படுற? சரியா? பாரு, அதெல்லாம் உன்னை எதுவும் நெருங்காதுடி. அதுதான் அதை போட்டு தள்ளினேன். என் கூட எவ்வளோ வருஷமாக இருந்தான் தெரியுமா? எவ்வளோ இயர்ஸாக இருந்தோம். அவனுக்கு எப்படி யார்கிட்ட நடந்துக்கணும்னு தெரில. ஸோ வேணாம், போட்டு தள்ளியாச்சு. அண்ணன் அவனை கூப்பிட்டு வந்தது என் தப்பு தான். என்ன பனிஷ் பண்ணலான்னா விட மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுறது? நீ அதுக்கும் பயந்துருவீன் தான். அதுக்கும் நீ பயப்படுவ. அதுதான் எதுவும் பண்ணலடி. சரியா? உனக்காக மட்டும் தாண்டி. சரியா? அப்படி சொல்லிட்டு அவங்க சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி உங்களோட ஐஸில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணவும் நீங்கள் அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டே டே ஏ ஏ ஓகே 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 லட்டோ, சரியாயிடுச்சு. ஓகேவா? இவ்வளோ சென்சிட்டிவாலாம் இருக்கக்கூடாதுடி இந்த வேர்ல்டில். ஐயோ, நீ ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கேன்னு எனக்கு புரியலை. இதெல்லாம் பார்க்க பழகிக்கணும். ஓகேவா? அது ஜஸ்ட் பெட்டு தானே, வேறு வளர்த்துட்டா போச்சு. ஓகே? அவள் சொல்ல பேச்சு கேட்கலல்ல, வேணாம். சரியா? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் அதுக்கு அது அதுவும் ஒரு உயிர் தானே, ஏன் இப்படி பண்ணீங்க? சரிடி, புரியுது எனக்கு. உனக்கு அப்படி யாரையும் சாகடிய பிடிக்காதா? சரிடி, இனிமேல் அதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்காது எதுவும் பண்ண மாட்டேன்டி. புரியுதா உனக்கு? உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பண்ண மாட்டேன். சரியா? சரி, இதை மறந்துடு. ஓகே? அப்படின்னு அவன் அப்படியே உங்கள் ஹேரை நீவிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் திரும்பவும் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே ஸ்லீப் பண்ணிடுறீங்க. அப்போது அவன் அப்படியே உங்களை லே பண்ண வச்சுட்டு உங்களுக்கு குக் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் அவனுக்கு ஃபோன் வருது. அப்படியே அதை பிக் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் சார், அது வந்து சாரி சார், இன்றைக்கும் லீவு. அது தெரியுது. இப்படியே போனால் எப்படிட்டே? இப்படி எத்தனை நாள் தான் லீவ் போட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு இருப்பீங்க? ஏன் அப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஒயன் கூட தானே இருக்கா. டேய், உனக்கு லவ் வந்துச்சு, அதுவும் இந்த வயசில். ஆனால் வந்தது இவ்வளோ தூரம் அப்சஸ்டாக இருப்பேன்னு நான் தெரியாமல் இருந்துட்டேன்டா. டேய், இங்கே மேனேஜ்மெண்ட்டில் என்னை பற்றி என்னடா நினைப்பாங்க? ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குற? நம்ஜுன் ஹியூங், ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போது டேய், நான் பிரின்ஸிபலாக இருக்கிறதுனால நீ எல்லாத்துக்கும் என்கிட்ட ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணுறடா. நீ இப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன்னு தான் அதெல்லாம் விட்டுட்டு இருந்தேன். இப்போது என்னை பார்த்ததுக்கப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. நீ அவளை மேரேஜ் பண்ணிட்டு உன் கூடயே வச்சுக்கோ. இப்படி அவளை எதுவும் பண்ணாமல் இதுடா அவன் கூடயே வச்சு சுற்றுற. அது வந்து எனக்கு உங்களை மாதிரி ஜாலியாக லவ் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு லேட்டாக தானே வந்துடுச்சு. அவள் சின்ன பொண்ணாக இருக்கா, இன்னும் அவளுக்கு மெச்சூர் தேவைப்படுது. அதுக்காக இல்லை, அவளுக்கு அது வர்றது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வேணாமே. அதுக்காக இல்லை, ஒன்றுமே பண்ணாமல் தான் வச்சுருக்கியா அவளை? அப்படி கிடையாது. அது வந்து சரி, மேரேஜ் பண்ணிக்கோடா, தப்புடா அப்படியே வச்சுருந்தா. அது இல்லை, அவளுக்கு ரிலேஷன்னு அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது? அவங்ககிட்ட பேசிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் எனக்கு வேறு ஏஜாக இருக்கா, அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை என்ன பண்ணுறதுனே தெரில. டேய், அவளுக்காக நீ வெயிட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன 18 வயசா? டேய், நீ 35. ஓகே, உனக்கு புரியுதா? இதுவே ரொம்ப லேட்டு. ஓகே, விடு. உன் ஃபேமிலியிலேருந்து
உன் டேடியையும் உன் மதுரையும் நான் கூப்பிட்டு இந்தியா போகிறேன், அப்படியே போய் பேசிடலாம். ஆ அது சம்மதிக்கலைனா சம்மதிக்க வைக்கிறேன்டா, என்ன போதுமா? வேணாம். என்னடா அவங்க சம்மதி இல்லைன்னா செத்துருவேணா. என்னடா நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ கோலம் ஒன்றும் கிடையாது, ஓகேவா? நீ மெச்சூர்டாக யோசிக்கணும்டா. உன் ஏஜுக்கு என்ன யோசிக்கணுமோ அப்படி யோசி. என்ன நீ 18 வயசு பையன் யோசிக்கிற மாதிரியே இப்போ திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. நீ தாண்டா எல்லா விஷயத்துலையும் கிளியராக முடிவெடுப்ப. நீ எப்படி இருந்தா? ஆமாம்ல, நான் வேணை பார்த்த பிறகு நான் ரொம்ப அன்பர்ஃபெக்ட் ஆகிட்டேன்ல. இன்றைக்கி என்னடா நான் என் பையனையே கொண்டுட்டேன். ஏன் நான் அப்படி நடந்துக்கிறேன்? என்னடா சொல்கிற? ஊல்ஃபை கொண்டுட்டியா? ஆமாம். என்ன பண்ணான்னு கொன்னேன்? அது ஆக்சுவலாக ஒயன் வரும்போது பயமுறுத்திட்டான். லூஸு லூஸு. யாராவது புதுசாக அதை பார்த்தா பயப்படதான் செய்வாங்க. அதுக்கேண்டா? அதுக்கு ஒயன் என்ன ரியாக்ட் பண்ணா? அது இப்படியே அவளை பயமுறுத்திட்டே இருடா. அவ்வளோதான். பயந்து போய் ஒரு கட்டத்தில் நீ வேணான்னு சொல்லிட போகிறா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அப்படி உன் வழிக்கு வந்துட்டுருக்கா. என்ன சொல்கிறதுனே தெரில. நீ என்ன பண்ணிட்டுருக்க? எனக்கு ஒன்றும் பண்ண தெரில. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிட்டே ஃபோனில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் வாசலில் நின்று மர்சி ஹேரோட டயர்டாக நின்று கேட்டு நிற்கிறீங்க. அப்போது அப்படியே போய் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக வேணும்னு பண்ணல, அதெல்லாம் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு உங்களுக்காக தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பேசும்போது தான் புரியுது. ஸோ அப்படியே போய் ஹக் பண்ணிவிட்டு அப்போட்டே உங்கள் ஹக்கை பார்த்ததும் உங்கள் ஹேண்டை அவன் பாடியோடு பார்த்ததும் அவன் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறான். என்னடி எப்போ இருந்துச்சா? அது நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சரி, நான் நாளைக்கு வந்துடுறேன் காலேஜுக்கு, ஓகேவா? அப்படியா? சரி சரி, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடு அப்படி சொல்லிட்டு அவரும் கட் பண்ணுறாரு. அப்போது என்னடி? எனக்காகவா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? என்னடி? எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பயமா? நீங்கள் பெரிய ஆள் தானே, ஏன் உங்களுக்கு பயம்? தெரியலையே. நான் மேபி நீ என் லைஃப்பில் இல்லைன்னு தெரிஞ்சுனா நான் இல்லடி, அதனால் பயம். நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா? தெரியலையே, புதுசாக வருதே பயம். என்ன பண்ணுறது? ஒன்றா அந்தளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறேன், அதனால தான். சரி நீ சாப்பிடுவா அப்படின்னு உங்களுக்கு டேபிளில் ஆக்சுவலாக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இடையில போய் நிற்கிறீங்க. என்னடி? அப்போ எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னால் என்னை விட்டுருவீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணிப்பீங்களா? எனக்கு தெரியலடி, அதெல்லாம் நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா எனக்கு தெரியலை. ஆனால் நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். நீ என் கூடவே இருக்கிற. அங்கே பேசுகிறாங்க பேசலை, அங்கே ஒத்துக்கிறாங்கன்னா ஓகே, ஒத்துக்கலைனாலும் நீ என் கூட தான் இருக்கணும்டி. ஓகே ஓகே கூல். எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? சரி, எதிரி அன்வான்டாக கொஸ்டின் கேட்டுட்ருக்க? தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், கேட்டு தொலைஞ்சியா? என் உயிரை வாங்க, அதை போய் உட்காருப்போ அப்படிங்கிறான். அப்போது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காருறீங்க.
அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டே உங்களுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணிட்டு ஏய் அப்படியே பிளேட்டை உங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு எங்கே பாரு, நீ என்னோட பிக்கஸ்ட் வேர்ல்டு, ஓகேவா? உன்னை எப்படி பார்த்துன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய தப்பு பண்ணுறேன். எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? ஆன்சரே கிடையாதுடி. ஆனால் நீ என்ன வேணும். எப்படியாவது என்ன பண்ணியாவது நீ என் கூடவே இருக்கணும். அப்படி தான் எனக்கு தோணுது. எத்தனையோ எத்தனையோ வழியில் உன் மேலே இருக்கிற லவ்வை அப்படியே மொத்தமாக காட்டியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே ஒரு மாதிரி ராங்காக தான் முடியுது. எனக்கு எப்படி ஒன்று சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதான் ஹியூங் சொல்கிறாரு. ஹியூங் யாராவது? அது வந்து உனக்கு தெரியாதுல்ல. நஞ்சுன் யார் தெரியுமா? நம்ம பிரின்ஸ்பால். ஏய் அது என்னோட ஹியூங் தான். ஸோ அவர் ஒரு வெல்விஷர் மாதிரி என் லைஃப்பில். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் போய் மம்மிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா? ஏய் அது ஏன்டி ஏன்ட்ட கேட்குற? உங்கள் அம்மாடி. நீ தான் சொல்லணும் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு. சொல்லு, ஒத்துப்பாங்களா இல்லையா? இது ஒன்றும் எனக்கு தெரியலையே. ஏய் ஒத்துக்க சொல்றி ப்ளீஸ் டி, காலில் வேணான்னு விழுறேன்டி. ஒத்துக்க சொல்லு, நீ என்ன வேணும் அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஃபுட் பிளேட்டோட. டே டே என்ன நீ வேணும்டி, நீ தான் வேணும். நீ இல்லைனா அது என்னால் யோசிக்கவோ தெரில. எனக்கு யோசிக்க தெரிலடி. நீ என்ன வேணும் அது மட்டும் பார்த்துக்கோ. அப்போ நீங்கள் அவரே இவ்வளோ அப்சஸ்டாக அவங்க மேலே இருக்கார் அப்படிங்கிறதே புரியாமல் அவரோட லவ்வை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி டவுனாக அப்படியே வாயை திறந்து வாங்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஏய் சிரிடி, எதுடி இப்படி இருக்கா? மார்னிங்லேருந்து உன்னோட அந்த க்யூட்டான ஸ்மைலை பார்க்கவே முடியல. சாரிடி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல உன்னை. கஷ்டப்படுத்துகிறேன் தானே? அப்படியெல்லாம் இல்லைடி. எனக்கு தெரியுதுடி, எனக்கு தெரியுது, என்னை பற்றி தெரியுது எனக்கு. ஏதோ தப்பு பண்ணுறேன், உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறேன், அது எனக்கு தெரியுது. நான் சரி பண்ணிக்கிறேன்டி. ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாத. என்ன என்னை விட்டு போயிட மாட்டியே? டே ஏன் இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறீங்க? இல்லை இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி என்னை விட்டு போயிடுவியோ அப்படி சொல்லவும் நீங்கள் டே அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே டேயை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பயே நீ ப்ராமிஸ் பண்ண மாட்டேங்கிற. அப்படின்னா நீ டக்குன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும்ல. ஐ ப்ராமிஸ் யூ, உன்னை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு. ஏன் நீ யோசிக்கிற? இல்லை டே, இல்லை இல்லை, ஐ ப்ராமிஸ் யூ, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இல்லையே, இதில் ஒரு டவுட் தெரியுது, நான் கேட்டதால சொல்கிறேன். ஐயோ இல்லை டே அப்படின்னு அவன் எழுந்திரிச்சு ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது உங்களோட ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு என்னை எனக்கு வேணும்டி, புரியுதா உனக்கு? இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் நீ என்ன வேணும். அது எப்படியோ எனக்கு தெரியாது. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். உன்னை தரமாட்டேன்னு கூப்பிட்டு போனால் ஆக்சுவலாக அந்த சமயமே யாராக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும்
அப்படின்னு டக்குன்னு ஏதோ சொல்ல வரான். அப்போ நீங்கள் அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு அவன் ஓகே டே, நீ சாப்பிட்டியா, ஓகே தானே, வா வா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பேஷன் பக்கமாக கூப்பிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பதட்டமாக உள்ளே போகிறான். அப்போது நீங்கள் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் போய் டேயை பார்க்குறீங்க. அப்படியே அங்கே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. என்னவோ சொல்ல வந்தீங்க, ஏன் அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லடி, அது ஒன்றும் இல்லை, அது தேவையில்லாதது. எனக்கு தெரியல, நீங்கள் எங்கள் அம்மாவை ஏதாவது பண்ணுவீங்களா? ஏய், அது எப்படி பண்ண முடியும்? அது உங்கள் அம்மா இல்லை, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் எப்படி உனக்கு இருக்கிற ஒரே ரிலேஷன் இல்லை? நீங்கள் அதுதானே சொல்ல வந்தீங்க. கோவத்தில் சொல்ல வந்தேன்டி, அப்படிலாம் பாட மாட்டேன். அப்படி பண்ணிடுவீங்க அப்படி தானே? நான் இல்லைன்னா அப்படி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன்டி ப்ளீஸ், எதுவும் யோசிக்காத ஒயன். எனக்கு ஒரு பேபியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் திடீர்னு எல்லாத்துக்காலும் தேவையில்லாததுக்கெல்லாம் அடமன் பண்ணோம். சில விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்காது, அப்படி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சாரிடி, அதெல்லாம் சொல்ல வரல, கோவத்தில் ஏதோ. அப்போ நான் கிடைக்கலன்னா நீங்கள் கோவப்படுவீங்களா? ஏண்டி உயிரை வாங்குற அப்படின்னு அவன் அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டே, ப்ளீஸ் ஒயன், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறடி, வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த டாப்பிக்கை விடலாமா ப்ளீஸ், நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன்டி, விட்டுறான். அப்போது எங்கள் அம்மாவும் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன்டி, நான் பண்ண மாட்டேன், ஓகேவா? இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. நான் பண்ண மாட்டேன்டி, ப்ராமிஸ் யூ, பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டே, பாரு, நாளைக்கு வேறு உனக்கு பர்த்டேயில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்டி. இங்கே பாரு, நீ அழுது உங்கள் ஐஸ் எல்லாம் நல்லாவே இல்லாடி, ப்ளீஸ் டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, விடு, அதெல்லாம் விடு. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கலையாடி, எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கல தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் என்னை பார்த்துக்கிறீங்க, எனக்காக நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, அது என்ன நல்லா தெரியுது. ஆனால் அந்த தான் எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இனிமேல் அப்படி இல்லை, உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி, ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேரை அப்படியே நீவி கொடுத்துட்டு, சரி நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? அவங்க போகும்போது போய் பேசிட்டோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போது இவ்வளோ ஏர்லியா மேரேஜ் அவசியமா? ஒயன், உனக்கு அவசியம் இல்லைதான், நான் உனக்கு தெரியும்ல, எனக்கு ஏஜ் அதிகம். ஸோ இவங்க வேறு உன்னை தப்பாக எல்லோரும் பேசுவாங்க. உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சுனா இன்னும் தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை, அதாவது என்னோட அம்மாவே அவளை தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும்டா. ஸோ நீங்கள் வேறு சேர்ந்துருக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இது நல்லா இருக்காது அப்படின்னு பேசுகிறாரு. அதான் சரி அவங்களும் போய் பேசட்டோன்னு. அப்படியா? அப்போது நம்ம ஏலியா மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா? ஆமாடி. அப்போது
ஏ- ஏ- ஏன் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? ஏய், உங்ககிட்ட கேட்டா நீ வேண்டாம் சொல்லுவியா? இல்லை, அப்போ ஏன் கேட்கணும்? கேட்டிருக்கலாம், ஒரு பேச்சு கேட்டிருக்கலாம் அப்படின்னு முகத்தை சுளிக்க நீங்கள் மூஞ்ச சுழிச்சதும் ஏய் ஏய் அப்படி இல்லடி, அது சரி, நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் வேர் பண்ண போகிற அப்படின்னு உங்கள் ஈஸ்லேயே கேட்கா. ஆ ம் எனக்கு தெரில. ஏய், நீ சாரி வேர் பண்ணிக்கிறியா? எனக்கு பிடிக்கும், நீ பண்ணிக்கிறியா? ம் ம் நான் பண்ண மாட்டேன். ஏய், பண்ணிக்கோடி. சரி, சாரி, ஷாப் பண்ண போகலாமா? ஷாப்பிங்கா? ஆமாடி, டைம் 5 o'clock ஆயிடுச்சு. நான் ரெடியாக எப்படியும் 1 hour எடுத்துப்பேன். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா? எவ்வளோ வெயிட் பண்ண சொல்கிறீ? நான் உனக்காக எவ்வளோ வேணால் வெயிட் பண்ண ரெடி. சொல்லு, எவ்வளோ பண்ணும்? சி, என்ன பண்ண போகிற? ஃப்ரெஷ்அப் ஆக போகிற, அப்புறமா அப்படின்னு லிப்ஸை பைட் பண்ணிட்டு உங்களை அப்படியே மேலேருந்து கீழே பார்க்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய், நீ வர ஒரு மாதிரி இருக்கியா? அதான் பார்த்தேன். இந்த 4.5 இன்ச்சுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமாடி? நான் 4.5 ஒன்றும் கிடையாது, நான் 5 இருக்கேன். யார் சொன்னா? நீ 4.5 தாண்டி. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? உங்களா அப்படின்னு அடிக்கிறீங்க. வலிக்குதுடி அழியுதுடி அப்படின்னு உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் ஸ்டேரிங் ஏறி அவரை துரத்திட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் 4.5 இல்லை. என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? நான் ஒன்றும் 4.5 இல்லை, நான் 5 இருக்கேன். இப்போ அப்படின்னு அப்படி க்யூட்டாக பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது சரி சரி, நீ 5 இருக்கதா? அண்ணா என்னை கிஸ் பண்ணோன்னா நீ எட்டாமல் கிஸ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் முன்னாடி அப்படியே நடுன்னு நிற்கிறாரு. அப்போது எட்டாமையா? இங்கே கிஸ் பண்ணால் போதும் அப்படின்னு லிப்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே பண்ணு. அண்ணா, நீ கொஞ்சம் கூட எட்டக்கூடாது, பண்ணு பார்க்கலாம். அது எப்படி முடியும்? முடியும், பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அவரோட ஷோல்டரோட அப்படியே ஹேண்டை போட்டு பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் அப்படியே உங்கள் பாடி தான் அவரை உரசிகிட்ருக்கு. அப்போது அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் எட்ட மாட்டேங்குது, போங்க, பென் பண்ணுங்க. ஓ, பென் பண்ணால் கொடுத்துருவியா? ஐயோ, சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு அவரோட ஜஸ்ட்லேயே அடிச்சுட்டு முடியாது, நான் கொடுக்க முடியாது. கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வெஸ்ட்டை இன்னும் டைட்டன் பண்ணி இழுத்துட்டு பென் பண்ணி டீப் கிஸ் பண்ண நீங்கள் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட்டை இங்கே ஃபினிஷ் பண்ணுவோம். இதோட கன்டினியூஷன் பார்த்துடலாம், பார்த்துடலாம். சீக்கிரமாக இந்த எஃப்எஃப் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? ரொம்பலாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஓகே, அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கொஞ்சம் சீக்கிரமாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு எஃப்எஃபாக நம்ம இப்போ இனி முடிக்கலாம், சரியா?